முதல் வாசகம். உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரை, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரை, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். பல்லவி. ஆண்டவரை, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். பல்லவி. ஆண்டவரை, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். மாற்கு எழுதிய தூய நற்செய்தி